பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். உண்மையிலே எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவின் பிறப்பை பார்த்த மேய்ப்பர்களின் செயல்கள். கிறிஸ்துவின் பிறப்பை பார்த்த மேய்ப்பர்களின் செயல்கள். ஆக்சுவலாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் போது நிறைய காரியங்கள் அங்கே நடந்தது. மரியாளுக்கு தெரிவிக்கப்பட்டது. தூதன் வந்து மரியாளுக்கு தெரிவித்தான். அதுக்கப்புறம் டைரக்டாக அது யோசேப்பிட்ட கூட சொப்பனத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவன் அந்த தூதன் மூலமாக பேசினார். ஆனால் தூதர்கள் வந்து பரலோக தூதர்கள் எல்லாம் ஒருமித்து இறங்கி யார்கிட்ட பேசியிருக்கிறாங்கன்னா மேய்ப்பர்கள்கிட்ட தான் பேசியிருக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி எழும்புது, ஏன் மேய்ப்பர்களுக்கு மாத்திரம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார்? மேய்ப்பர்களுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் நிதானிக்கும் போது, அதை குறித்த ஒரு சின்ன ஒரு ஆய்வில் நம்ம உட்படுத்தும் போது, தேவன் அவருடைய இருதயத்தில் மேய்ப்பர்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு இடம் வச்சிருக்கிறார். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் மேய்ப்பர்களாக மாறணும் அப்படின்னு தேவனுடைய விருப்பம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த காரியத்தை குறித்து, இந்த மேய்ப்பர்களை குறித்து நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கு. அதுல ஒரு 2 தீர்க்க தரிசன வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒன்று, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்களேன். 3:15 எரேமியா. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரா மேய்ப்பர்களையா? மேய்ப்பர்களே பன்மையில சொல்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இப்போ இந்த இடத்துல சொல்றாரு, இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை என்ன பண்ணுவாராம்? கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இஸ்ரவேலர்கள் மத்தியில் இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டாலும், முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் யாருக்கு தாங்க இருக்குதுங்க? நமக்கு அதுல ஒரு போதனைகள் இருக்குது. அப்போ தேவன் சொல்றாரு, இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நானும் கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? புத்தியோடும் அறிவோடும் நடத்துவாங்க அப்படின்னு. அதே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 10:21. மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். கர்த்தரை தேடாமற் போனார்கள். இவருடைய ஆசை என்ன? தேவனுடைய ஆசை என்னன்னா, இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுக்கணும். ஆனா 3ஆம் அதிகாரத்துல தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி சொல்றாரு. 10ஆம் அதிகாரத்துல மேய்ப்பர்கள் எப்படி மாறிட்டாங்கன்னு சொல்றாரு, மிருக குணம் உள்ளவர்களாக மாறி விடுகிறார்கள். அப்போ தேவனுடைய திட்டத்துல இந்த மேய்ப்பர்களை உருவாக்கணும்ன்றது வந்து ஒரு பங்கா இருக்குது. அப்போ தேவன் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்கள் கொடுப்பேன்னாரு. அதுக்கப்புறம் அந்த மேய்ப்பர்கள் என்னவா மாறிட்டாங்க? மிருக குணம் உள்ளவர்களாக மாறிட்டாங்க. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய குமாரனையே அனுப்புனார். தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனார். யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 10:11. யோவான். நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நிதானிக்கணும். நானே நல்ல மேய்ப்பன் சொன்னார். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஆடு மேய்ச்சாரா? ஆடு மேய்ச்ச மாதிரி பைபிள்ல இருக்குதா? இல்ல. ஆனா அவர் என்ன சொன்னாரு? நானே மேய்ப்பன்னாரு. நல்ல மேய்ப்பன் சொல்லிட்டு, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். இப்போ இந்த இயேசுவை நம்ம தொழுது கொள்றோம். குடும்பமாக இந்த இயேசுவை தொழுது கொள்கிறோம். ஆனால்
அப்போஸ்தலனாகிய யோவான் இன்னொரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்களேன். 1 யோவான் 2:6 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இப்போ ஒரு நடக்கை எதிர்பார்க்கிறார். யார மாதிரி நடக்கணுமா? இயேசுவை போல நடக்கணும். இயேசு உலக ரட்சகர். இந்த உலகத்துக்காக ஜீவனை கொடுக்க வந்தார். நம்மளும் ஜீவனை கொடுக்க முடியுமா? உலக ரட்சகர் ஆக முடியுமா? இல்லை. உலக ரட்சகர் ஒருத்தர் தான். ஆனா இயேசுவினுடைய குணலட்சணங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம மாறணும். அவர் எப்படிப்பட்டவரா நடந்தாரோ அப்படிப்பட்ட நடக்க நமக்கு என்ன வரணும். அதுதான் இங்க சொல்றாரு. அப்போ இயேசு தன்னை டிக்ளேர் பண்ணும்போது நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டு நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தது போல நாமும் நடக்கணும்னா நம்மளும் என்னவா மாறணும்? மேய்ப்பர்களாக மாறணும். ஒவ்வொரு குடும்பமும் நமக்கு ஒரு மந்தை தான். நம்முடைய வேலை ஸ்தலத்துல மந்தைகள் இருக்குது, நம்ம நண்பர்கள் மத்தியில மந்தைகள் இருக்குது, நம்ம சபையில மந்தைகள் இருக்கு. அப்போ எல்லா விதத்திலேயும் மந்தைகள் இருக்கு. ஆனா தேவன் விரும்புகிற மாதிரி நீங்களும் நானும் மேய்ப்பர்களுக்குரிய காரியத்தை செய்யணும். அதனாலதான் கிறிஸ்துவின் பிறப்ப ரொம்ப ஒரு ஸ்பெசிபிக்கா பண்றார். எப்படி தேவன் சூஸ் பண்ற ஆளாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா இருக்கும். அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க, அதுல இருந்தா நிறைய விஷயம் நம்ம பார்க்க போறோம். தேவன் மரியாதை சூஸ் பண்ணாரு, ரொம்ப பிரத்யேகம். ஏன்னா நிறைய பெண்கள் இருந்தாங்க, ஆனா மரியாதை சூஸ் பண்ணாரு. அப்ப மரியாதை குறித்து ஒரு பாடம் இருக்கு. அதே மாதிரி பிறப்பின் நற்செய்திய அந்த நாள்ல வாழ்ந்த பிரதான ஆசாரி கிட்ட சொல்லியிருக்கலாம், அந்த ராஜா கிட்ட சொல்லியிருக்கலாம். அந்த நாள்ல கூட சில தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. சிமியோன் இருந்திருக்கிறாரு, அண்ணால் இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்களா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கூட பரலோகத்திலிருந்து சேனை இறங்கி வந்து, பரம சேனைகள் இறங்கி வந்து சொல்லல, மேய்ப்பர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ இங்க கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கும் மேய்ப்பருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு கனெக்ஷன் கொடுக்கிறார். அப்ப என்ன இதுன்னு சொல்லிட்டு படிக்கும்போது, அந்த அதிகாரத்தை படிக்கும்போது அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய அவங்க அடுத்தடுத்து அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் நம்மிடத்துல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். குடும்பமாய் இதை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. சரி, இப்ப முதலாவது காரியம் என்னன்னா, மேய்ப்பர்கள் யாருக்கு நிழலா இருக்கிறாங்க அது ரொம்ப பார்க்கணும். மேய்ப்பர்கள் யாருக்கு நிழலா இருக்கிறாங்கன்னா, மேய்ப்பர்கள் புறஜாதியாரா இருக்கக்கூடிய நமக்கு நிழலா இருக்கிறாங்க. புறஜாதியாரா இருக்கக்கூடிய நமக்கு நிழல். ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில், அதாவது ஆபிரகாமுக்கு பிறகு வாழ்ந்த காலத்தில் இருந்த மேய்ப்பர்கள், அதிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய நாட்கள் வரைக்கும் இருந்த மேய்ப்பர்கள், தாவீதுனுடைய நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், இருக்குதை நான் சொல்லிடுறேன். ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த நாட்கள்ல இருந்த மேய்ப்பர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பம் இருக்குது. அது மோஸ்ட்லி இந்த மேய்ப்பர்களை யாரு சூஸ் பண்ணுவாங்கன்னா, அடிமைகளின் பிள்ளைகளை தான் சூஸ் பண்ணுவாங்க. மேய்ப்பர்களை யாரு சூஸ் பண்ணுவாங்க? அடிமைகளின் பிள்ளைகளை சூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு அடிமையை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட அந்த ஆடுகளை ஒப்படைப்பாங்க. இப்போ இப்படி ஒப்படைக்கப்படுகிற அந்த மேய்ப்பனை பிரதான ஆசாரி கிட்ட கொண்டு வருவாங்க. அந்த பிரதான ஆசாரி என்ன பண்ணுவார்னா, 2 பொருளை அவர்கிட்ட கொடுப்பாங்க. மேய்ப்பனுக்கு 2 காரியத்தை கொடுப்பாங்க. ஒன்று, அவன்கிட்ட வந்து ஒரு எக்காலம் இருக்கும். அந்த ஆட்டு கொம்புல ஊதுற மாதிரி ஒரு சின்ன எக்காலம் வச்சிருப்பான். அந்த சத்தத்துக்கு அந்த ஆடுகள் செவி கொடுக்கும். ஒரு எக்காலத்தை கொடுப்பாங்க. 2வது, அதே கொம்புல, ஆட்டு கொம்புல ஒலிவ எண்ணெயை நிரப்பப்பட்ட தைல குப்பின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். இது எதுக்குன்னா, ஆடுகளுக்கு அடிபட்டா இவர் என்ன பண்ணுவார், அந்த எண்ணெயை ஊற்றி ரப் பண்ணுவார். அதுக்கு ஒரு அது அபிஷேகம், அனாயிட்டிங்ல சொல்றாங்க. அது அபிஷேகம் பண்றதுக்கு இந்த 2 வேலையை செய்யறது மேய்ப்பனுடைய வேலை. அப்போ பிரதான ஆசாரி கிட்ட கொண்டு வருகிறவன் அவனுக்கு இந்த 2 விஷயத்த பிரதான ஆசாரி அவன் கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை அனுப்பி விட்டுருவான். அவன் அந்த ஆடுகளை மேய்க்க போயிடுவான். இதுல என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயம்னா, ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கும்
தேசத்துல வந்து வாழ்ற மனிதர்களுக்கும் உள்ள இவங்க வாழ்ற வாழ்க்கையை இந்த மேய்ப்பர்களால வாழ முடியாது. ஏன்னா இரவும் பகலும் அவங்க எங்க தான் இருக்கணும்? ஆடுகள் கூட தான் இருக்கணும், வனாந்திரத்துல தான் இருக்கணும், மலைகள்ல தான் இருக்கணும், இந்த மாதிரி வயல்வெளியில இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல், இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா 24 hours டியூட்டி அவங்களுக்கு. 24 hours டியூட்டி. அவங்க அனாவசியமா என்ன பண்ணக்கூடாது? உள்ள தேசத்துக்குள்ள நகரத்துக்குள்ள வரக்கூடாது. அப்படி நகரத்துக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு நற்செய்தியோட வரணும். மேய்ப்பர்கள் நகரத்துக்குள்ள வந்தா ஒரு நற்செய்தியோட வரணும். அந்த நற்செய்தி என்னன்றது செய்தி முடிவுல சொல்றேன். அதர்வைஸ் அவங்க என்ன பண்ணக்கூடாது? உள்ள வரக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மேய்ப்பர்களுக்கும் தேவாலயத்துக்கும் உள்ள நுழையத்துக்கு இடம் கிடையாது. மேய்ப்பன் போயிட்டு தனக்காக என்ன பண்ண முடியாது? ஆடுகளை பலி கொடுக்க முடியாது. அவன் பலி கொடுக்க முடியாது. பலி கொடுக்கிற ஆடவனா கொடுக்கலாமே தவிர அவன் போய் என்ன பண்ண முடியாது? அவனுக்காக பலி கொடுக்க முடியாது. ஸோ ஆலயத்துக்கும் அவன் புறம்பாக்கப்பட்டவன், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கும் சுதந்திரத்துக்கும் இவன் அப்பாற்பட்டவன். இவன் அப்பாற்பட்டவன். ரெண்டாவது, இவன் ஒரு பெற்றோர்களை, ஒரு அப்பா அம்மாவோட அவன் சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு மனைவி கிட்டேயும் இருக்க முடியாது. அந்த நாள்ல மேட் பண்ணா பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே அவன் திருமணம் செஞ்சவனா இருந்தா கூட அந்த குடும்பத்தோட அவனால என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க தான் இந்த மேய்ப்பர்கள். இப்படி இருக்கிற மேய்ப்பர்களுக்கு தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? அந்த பிறப்பின் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். அப்போ புறஜாதியாருக்கு ஏன் நிழலா இவங்களை எடுக்கிறேன்னா, அப்போ தேவனிடத்துல சேர்றதுக்கும் தேவனோடு கூட உறவு வச்சுக்கிறதுக்கும் யாருக்கு தான் நெருங்கிய ஒரு உறவு இருந்துச்சுன்னா இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அது வாசிங்க, ரோமர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அவர்களுடைய எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டாங்க பாருங்க. புத்திர சுவிகாரம், தேவனை அப்பான்னு கூப்பிடுறது. ரெண்டாவது வாக்கு தத்தம், நியாயப்பிரமாணம், தேவன் கைகளினால் எழுதி கொடுத்த பிரமாணம். தேவ ஆராதனையும் யாருக்கு தான் சொந்தம்? இஸ்ரவேலருக்கு தான். இப்ப புறஜாதியாராகிய நமக்கு அதுல உறவு கொண்டாட முடியவே முடியாது. அதனால்தான் பவுல் சபைக்கு சொல்லும் போது கூட ஒன்றை நீங்கள் நினைவில் வச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு குறித்த ஒரு நினைவு ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு எபேசியர் 2:12 சொல்றாரு பாருங்க. எபேசியர் 2:12. அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ புறஜாதியருடைய நிலைமை இதுதான். ஆனா இயேசு இந்த உலகத்துல வந்த போது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, நீங்களும் நானும் இந்த இயேசுவை விசுவாசிக்கிற அனைவரும் யாருடைய பிள்ளையா மாறிட்டோம்? பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறிட்டோம். ஸோ இந்த ஒரு அந்த வியக்கத்தக்க ஒரு நற்செய்தி தான். எப்படி நம்ம இயேசு விசுவாசித்தா தேவனுடைய பிள்ளையா மாறுறோமோ, அந்த மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத மேய்ப்பர்களுக்கு அப்போ என்ன ஆயிடுச்சுங்க? சத்தியத்தை தூதர்கள் மூலமா தேவன் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. இப்போ நம்முடைய காரியம் எப்படி இருக்குதுன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு கிருபையான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்க அவர் அவர் அவரை அவரை அவருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் இயேசு இயேசு இயேசுன்னு போட்டு படிக்கணும். இப்போ இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு ஒப்பாக, இயேசுவை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாக நம்ம என்ன பண்ணிடுவோம்? மாறி விடுவோம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கிருபையான ஒரு சத்தியத்தை, ஒரு நற்செய்தியை சத்தியத்தின் மூலமாக தேவன் நமக்கு அறிவிச்சிருக்கிறார்.
நமக்கு அறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் யூதர்கள் வந்து எழுதி கொடுத்தாங்களா? நீங்க வந்து இயேசு என்ற ஒரு மெசாயாவை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க யெகோவாவுடைய பிள்ளைங்கன்னு எழுதி கொடுத்தாங்களா? இல்லை. வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை, அந்த சுவிசேஷத்தை நம்ம கேட்கும் போது நம்ம ஏற்றுக்கொண்டோம். புரியுதுங்களா? அப்போ இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ அவரை தரிசிக்கும் போதுனா, இப்போ இயேசுவை பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராய் வருவார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுக்கும்போது பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பாத்தீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து வராரு. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து எப்படி இவர் வர்ணிக்கிறார் பாருங்க. பிரதான மேய்ப்பர். இப்போ சீஃப் ஷெப்பர்ட் யார் தான்? இயேசு தான். அவர் தான் பெரிய மேய்ப்பர். அவருக்கு கீழே நீங்களும் நானும் இந்த உலகத்துல என்னவா இருக்கணுங்க? மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும்ன்றத இந்த வசனத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் மேய்ப்பர்களுக்கு பிரத்யேகமா ஒரு இந்த மாதிரி தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுட்டாருன்னா, இதுக்கு மூல காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. மூல காரணமே தாவீது. ஏன்னா தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதுதான் எரேமியால பார்த்தோம். என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உனக்கு தருவேன்னாரு. அதே நேரத்தில் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த தாவீதுக்கு மனசுல வச்சுதான் சபைக்கு ஒரு உடன்படிக்கை செஞ்சார். அது வேதம் நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லுது. நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லுது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனம். 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இது யாருக்கு சொல்லப்பட்டது? சபைக்கு. அப்ப தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை எதனால கொடுத்தார்னா, தாவீது ஒரு மேய்ப்பர். ஆனாதான் இந்த மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லும் போது தாவீதுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல சொல்றாரு, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்து கொள்வார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் அந்த வனாந்தரத்துல இருக்கும்போது அப்பா அம்மாவை அவரால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. எப்போ அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அப்பதான் பார்த்தார். அது வரைக்கும் அவருக்கு இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ள உட்காந்து 7 பிள்ளை என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்றாரு. இல்ல 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 தேவன் இல்ல இல்ல இல்லன்னு சொன்ன உடனே அவர் கேட்கிறாரு, வேற யாராவது இருக்கிறானா? வேற யாராவது இருக்கா? அப்போ எந்த அளவுக்கு தாவீது மறக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. அவரு அந்த காடுகளிலும் மேடுகளிலும் அந்த வனாந்தரத்திலும் அவர் அங்க அதனால தாவீதை குறிச்ச ஒரு வரலாற்று தகவல் எப்படி சொல்லுதுன்னா, ஆடுகளை ரொம்ப கண்ணு கருத்துமா பார்த்துப்பாராம். இவர் ரொம்ப கவனித்து கொள்ளுகிற அந்த ஆடு இறந்தால் அந்த ஆட்டிலிருந்து அந்த நரம்பை எடுத்து இப்படி அவர் ஒரு ஆடுகளா எடுத்து 10 நரம்புல ஒரு வீணை ஒன்று செஞ்சு வச்சிருப்பார், ஒரு கிண்ணறம் ஒன்று செஞ்சு வச்சிருப்பார். அந்த அளவுக்கு ஆடுகள் மேல அவருக்கு என்னவா, அன்பு. அது இறந்தா கூட அது அந்த நினைவு இருக்கணும்ன்றதுக்காக அதிலிருந்து ஒரு நரம்பை எடுத்து 10 நரம்புகள்ல ஒரு கிண்ணறம் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த கிண்ணறத்துல இரவு நேரத்துல மற்ற நேரத்துல யாரும் கிடையாது, யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. மாடுகள் மேய்க்கிறவங்ககிட்ட என்ன இருக்கும், இரவு நேரத்துல ஒரு தனிமையில இருக்கும்போது அதுல வாசித்து தேவனை குறிச்சு பாடினார் பாருங்க, அதுதான் சங்கீத புஸ்தகம். அப்போ எந்த அளவுக்கு அவர் தனிமையில இருக்கும்போது அந்த அன்பு, மேய்ப்பன்னு சொல்லும் போது அன்பு அதான் ரொம்ப முக்கியம். கரிசனை ரொம்ப முக்கியம். அது மேய்ப்பனால மட்டும்தான் முடியும். ஆனால் தான் அந்த மேய்ப்பனை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, சூஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுவாரு, உம்முடைய ஆலயத்துல நான் தங்கியிருப்பதையே நான் என்ன பண்றேன், வாஞ்சிக்கிறேன். ஏன் ஆலயத்துக்குள்ள போக முடியாது? அப்போ இன்னொரு இடத்துல சொல்றாரு, மான்கள் நீரோடையும் வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா என்ன பண்ணுது, வாஞ்சிக்குது. அந்த அளவுக்கு தேவன் கிட்ட சேர முடியல.
அப்ப எப்படியெல்லாம் தாவீது வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த மேய்ப்பனுடைய முழு அங்கலாய்ப்பை தேவன் பார்த்தார், தாவீதை பார்த்தாரு. பார்த்ததுனால சொன்னார், உனக்கு நித்திய கிருபையோடு நான் உனக்கு இறங்குவேன்னாரு. அது எங்க இறங்கினார்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது அவருடைய வேலைகளை செய்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு இறங்கினார். அங்க பரமசேனியை என்ன பண்ணிருக்குதுங்க, இறங்கி இருக்குது. அந்த வசனம் கொஞ்சம் வாசிங்களா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம், என்று சொல்ற. இப்போ மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி, மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை மெய்ப்பர்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். கொஞ்சம் நிதானிக்கும் போது இந்த மெய்ப்பர்கள் யாருக்கு நிழலாக இருக்கிறாங்கன்னா, நமக்கு நிழலாக இருக்கிறாங்க. நமக்கும் தேவன் தம்முடைய நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறார். அதுதான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிற சத்தியங்கள். புரியுதுங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விலைமதிக்க முடியாத இந்த சத்தியங்கள். இப்போ இந்த மெய்ப்பர்களை குறித்த இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்களை தியானிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெய்ப்பர்கள் யாருக்கு நிழலா இருக்கிறாங்கன்னு இப்போ பார்த்தோம். புறஜாதியாருக்கு நிழலா இருக்கு, அதாவது சபையாகிய நமக்கு நிழலா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். இயேசு நானே நல்ல மெய்ப்பன்னு சொன்னாரு. இயேசு நடந்தது போல நம்மளும் நடக்கணும்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்து வரும்போது கூட பிரதான மெய்ப்பராக வரப்போகிறாரு. நம்ம அந்த மெய்ப்பர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மெய்ப்பர்களாக நடக்கும்பொழுது வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை பெறுவோன்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த மெய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இதுவே உங்களுக்கு அடையாளம். இந்த மேய்ப்பர்களுக்கு பரலோகத்திலிருந்து தூதர்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சைன், ஒரு அடையாளம் என்னன்னா, பிள்ளையை துணியில சுத்தி எங்க வச்சிருப்பாங்களாம், முன்னணையில வைத்திருப்பார்கள். இப்ப நல்லா கவனிங்க, முன்னணைனா என்ன? தீவன தொட்டி, அதாவது ஆடுகள் சாப்பிடுற அந்த தொட்டி, ஆடுகளுக்கு ஆகாரம் பகிரக்கூடிய ஒரு தொட்டி. இப்போ மேய்ப்பர்களுக்கு அடையாளம் கொடுத்துட்டாரு. குழந்தை எங்க இருக்கும்? துணிகளினால சுத்தி அந்த தீவன தொட்டியில இருக்கும் அப்படின்ட்டாரு. அதான் அவங்களுக்குரிய சைன். ஸோ மேய்ப்பர்கள் இருந்த இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துல வரைக்கும் கிட்டத்தட்ட சில எக்ஸாக்டா இல்லை, ஏறக்குறைய ஒரு 3-4 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. 3-4 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. இந்த 3-4 கிலோமீட்டருக்குள்ள ஏறக்குறைய 4 தொழுவங்கள் இருக்குது. எத்தனை தொழுவம்? 4 தொழுவங்கள் இருக்குது. இப்போ இவங்க வரும்போது ஒவ்வொரு தொழுவத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறாங்க. பார்த்தா ஆடுதான் இருக்கு, இன்னொன்று கடைசியா வரும்போது இந்த தொழுவத்துல அந்த தொட்டிக்குள்ள யாரை வச்சிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து துணிகளை சுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இதுதான் மெஸ்ஸியா, இதுதான் ரட்சகர்ன்றத அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பார்வையில நம்ம பார்க்கணும், மேய்ப்பர்களுடைய பார்வையில பார்க்கணும். ஏன்னா அப்பதான் நாமும் மேய்ப்பர்களா இருக்கிறோம், நமக்கும் இது பொருந்தும். இப்போ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தோன்றிருக்கும்? அந்த தீவன தொட்டி நம்ம ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தொட்டி, ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தொட்டி. இப்போ ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தொட்டியில யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். இப்போ ஆடுகளின் ஆகாரம் இயேசு, ஆடுகளின் ஆகாரம் இயேசு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க மேய்ப்பர்களுக்கு. என்னப்பா இது, ஆடுகள் சாப்பிட்ற ஒரு தொட்டியில இப்போ யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். இப்போ இந்த ஒரு விஷயத்த அப்படியே வச்சுக்கும் போது ஆகாரம் ரொம்ப முக்கியம். ஆகாரம் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆகாரம் சாப்பிட்டாதான் ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியும். ஆகாரம் சாப்பிடலன்னா அவனால என்ன பண்ண முடியாது, உயிரோட இருக்க முடியாது. சாப்பிடாம ஒரு மனுஷன் எத்தனை நாள் இருக்கலாம் பிரதர்? சாப்பாடு இல்லாம ஒரு மனுஷனால எத்தனை நாள் இருக்க முடியும்? ஒரு வாரம்.
ஒரு வாரம் சாப்பிடாம இருக்கலாமா? சாப்பிடாம குடிக்காம உயிர் வாழ முடியுமா? குடிக்காமன்னா 3 நாளைக்கு மேல இருக்க முடியாது. ஓகே ஓகே. சாப்பிடாமன்னா சாப்பிடாமன்னா நம்ம 40 நாள்ல பாக்குறோம்ல பைபிள். பைபிளில் பார்க்குறேன், லிட்ரலாக கேட்குறேன். லிட்ரலாக இப்போ இருக்கிற மெடிசனில் அப்போ ஒரு மனுஷன் 1 மாதம் சாப்பிடாம இருக்க முடியுமா? சரி, எது எப்படியோ. ஆனால் மனுஷன் சாப்பிடாம இருந்தால் செத்து போயிடுவான். மனுஷன் சாப்பிடாம இருந்தா முடிஞ்சு போச்சு ஜோலி. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இன்னும் மோசம். காலையில சாப்பிடலன்னா சாயங்காலம் கிருன்னு சுத்துது. அப்போ ஆகாரம் எவ்வளவு முக்கியம்? ஆகாரம் எவ்வளவு முக்கியம்? இப்போ இந்த ஆடுகளுக்கு ஆகாரம் இயேசுவா இங்க காண்பித்ததுடைய நோக்கம், நமக்கும் ஆகாரம் சாப்பிட்டா ஜீவனோட இருக்க முடியும். அப்போ உள்ளான மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அவனுக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை. எப்படி லிட்டரல் பாடி வாழணும்னா ஆகாரம் தேவைப்படுதோ, அப்படியே ஆவிக்குரிய மனுஷன் வாழ்றதுக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை. அதுதான் இயேசு சொன்னாரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஜீவ அப்பம் நானே. அவ்வளவுதான். ஜீவ அப்பம் நானே, லிவிங் பிரெட். ஜீவ அப்பம் நானே. இத டிஎன்டி டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அருமையா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய உணவு நானே, உங்களுடைய ஆவிக்குரிய உணவு நானே, வாழ்வு பெற, நிலை வாழ்வு பெற உங்களுக்கு நான் உதவுகிறேன். நிலை வாழ்வு பெற உங்களுக்கு நான் உதவுகிறேன். அப்ப இயேசு சொல்றாரு, இப்ப நான் தான் யாரு? ஜீவ அப்பம், வாழ்வு தரும் அப்பம், ஆவிக்குரிய அப்பம். என்ன நீ சாப்பிட்டினா உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நான் உதவுறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன நீ சாப்பிட்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ என்ன பண்ணலாம்? ஜீவனோட வளர்ச்சிக்குள்ள போகலாம்னு சொல்றேன். இப்போ ஆகாரம் அப்படின்னும் போது ஜீவ அப்பத்துக்கு மாத்திரம் ஒப்பிடப்பட முடியாது. ஏன்னா இதே இயேசு இன்னொரு இடத்துல சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதுதான் இயேசு சொல்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம் வாசிங்களேன். 6:51. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்னவா? என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றான். உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அப்போ இயேசுவின் சரீரம் நம்முடைய ஆவிக்குரிய உணவு. அதனாலதான் திருவிருந்து எடுக்கிறோம். புரியுதுங்களா? ஏன் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம்னா, அவருடைய சரீரத்துக்கு நிழலா இருக்கக்கூடிய அதை நாம் உட்கொள்ளும் போது உள்ளான மனுஷன்ல நம்ம என்ன ஆகும்? பலன் அடைகிறோம். அதே நேரத்தில் இது வார்த்தை என்று எடுக்கும் பொழுது, இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையை நம்ம கேட்க கேட்க உள்ளான மனுஷன் இன்னும் என்ன எப்படி ஆகுறாங்க? இன்னும் பூஸ்டப்பா ஆகுறான், இன்னும் செழிப்புள்ளவனா மாறுறான். அப்போ மேய்ப்பர்களுக்கு அடையாளம் அந்த தீவன தொட்டி, முன்னனை அடையாளமாக கொடுத்தாரு. அப்படியே நாம் ஆவிக்குரிய மேய்ப்பர்களா இருக்கணும்னா நமக்கு இயேசு என்ற ஜீவாப்பமும் வார்த்தை என்கின்ற ஜீவாப்பமும் அவசியம். புரியுதுங்களா? இயேசு வேணும், வார்த்தை வேணும். அப்போ கொஞ்சம் நிதானிக்கணும். வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் எதை வச்சு ஹேண்டில் பண்ணணும்னா, ஒன்று இயேசு முன் வச்சு ஹேண்டில் பண்ணணும், ரெண்டாவது அவருடைய வார்த்தையை வச்சு ஹேண்டில் பண்ணணும். புரியுதுங்களா? இயேசு இந்த இடத்துல இருந்தால் என்ன பேசுவார், இயேசு இந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார், அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வசனத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும் இருக்கணும். இதுதான் ஒரு நல்ல மேய்ப்பனுக்குரிய அழகு. இதுதான் அடையாளன்ட்டார். இதுதான் அடையாளம். குடும்பத்தில் வசனம் இருக்கணுங்க, குடும்பத்தில் இயேசு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன சலசலப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரும்போது இயேசுவாக நீங்கள் மாறணும். வசனத்தை கையில் எடுக்கணும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்ப இங்க மேய்ப்பர்களுக்கு அடையாளம் முன்னனை, தீவன தொட்டி. அப்படியே ஆவிக்குரிய மேய்ப்பர்களாகிய நம்முடைய அடையாளம் இயேசுவும் வார்த்தையாகிய அவருடைய காரியம். விளங்குதுங்களா? அடுத்தது இந்த மேய்ப்பர்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14.
அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதர்களுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்போ இரண்டாவது ஒரு காரியம் கிறிஸ்து பிறப்பின் போது இந்த பார்க்க வந்த மேய்ப்பர்களுக்கு நடந்தது என்னன்னா, இப்ப தேவ தூதுவர்கள் இறங்கிட்டாங்க. எப்படி இறங்கினாங்கன்னு ஒரு கமெண்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு முன்பதாக நிற்கிற எல்லா தூதரும் வந்துட்டாங்களா கீழே. தேவனுக்கு முன்பதாக நிற்கிற எல்லா தூதரும், அதான் அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா பரமசேனையின் திரள், ஹெவன்லி ஹோஸ்ட்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. அப்போ தேவனுக்கு முன்னாடி நின்று எல்லா தூதர்களும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, மேய்ப்பர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியத்தை கொடுத்து அதை போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அதுக்கு அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்களா, பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு அப்படின்னு வரும். அப்போ எல்லா தூதர்களையும் அனுப்பி மூணு விஷயத்த சொன்னார். இதுதான் மேய்ப்பர்களுக்கு பரலோக தூதர்களால் அறிவிக்கப்பட்ட நற்செய்தி, சுவிசேஷம். பரலோக தூதர்களால் அறிவிக்கப்பட்ட நற்செய்தி, முதல் சுவிசேஷம் இதுதான். இந்த சுவிசேஷம் முதல்ல மேய்ப்பர்களுக்குள்ள இருக்கணும். இந்த சுவிசேஷம் மேய்ப்பர்களுக்குள்ள இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயத்த சொன்னாங்க. முதலாவது என்ன, உன்னதத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு மகிமை. அப்ப உன்னதத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு மகிமைன்னா தேவனுடைய மகிமை எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதாங்க தேவனுக்கு மகிமை உண்டாக. அப்ப தேவனுடைய மகிமை என்னன்னா இங்க மெயினா நம்ம பார்க்க வேண்டியது, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காரியத்தை சொல்றது ரொம்ப ஈஸி, அந்த காரியத்தை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். தேவன் சொல்றாரு, மனுக்குலம் விழுந்துடுச்சு, விழுந்த மனுக்குலத்தை நான் என்ன பண்ணோம், தூக்கி நிறுத்தணும். அப்போ அதுக்கு மிக்கும் பொருளாகிய சில காரியங்களை செய்யணும். இத்தனை விஷயங்கள் எல்லாம் இருக்குது, இதை செய்யறதுக்கு யார் வருவா அப்படின்னு கேட்கும் போது இப்போ இயேசு வருகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒருவேளை இயேசு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு தன் இருதயத்துல ஐயோ இவ்வளோ பெரிய வேலையை செய்யணுமோ அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை அவர் நினைச்சிருந்தா கூட பரலோகத்திலே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவர். ஏன்னா இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிற தேவன் நம்முடைய தேவன். லூசிபர் சொன்னா, வானத்துக்கு ஏறுவேன், வடப்புறத்தில் ஆராதனை கூட்டத்தில் வீட்டு இருப்பேன், அவருக்கு ஒப்பாவேன் எல்லாம் சொன்னா. எங்க சொன்னா, வாயால சொன்னானா? இல்ல, இருதயத்துல சொன்னான்னு வசனம் கிளியரா இருக்கு. அப்போ இருதயத்துல சொன்னதை வச்ச தேவன் அவருக்கு என்ன பண்ணிட்டாரு, ப்ரமோஷன். கீழே போய் மனுஷன் என்ன பண்ண, காப்பாற்று, ப்ரமோஷன் கொடுத்து கீழே அனுப்பிச்சிட்டாரு. இப்போ ஏசாயால சொல்றாங்கல்ல, யார் நமக்காக போவார், தேவன் கேட்கிறார், யார் நமக்காக போவா, நம்ம உண்டாக்குன மனுக்குலம் விழுந்துருச்சு, நமக்காக யார் போவா அப்படின்னு அவர் ஒரு சேர்க்கையோட சொல்லும் போது, இதோ வருகிறேன்னு போறாரு ஆண்டவர். இதோ வருகிறேன், நான் வரேன்னு சொன்ன ஒரு கொஞ்சம் இருதயத்துல தள்ளாடி இருந்தா ரிஜெக்ட் ஆயிருப்பாரு. அப்போ எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க. இருதயத்துல கூட அவருக்கு என்ன இல்லை, இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் இல்லை, அந்த ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை, அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தன்மையை கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தது. இதுதான் தேவனுடைய மகிமை. இப்ப அவர் ஏற்றுக்கொண்டது போல நம்மள என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ளணும். சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும், சில காரியங்கள் ஆகாது, சில நேரத்தில் நம்ம வெறுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஏதோ நடந்துக்கிட்டு முடிச்சு சத்தோடு என்ன பண்ணக்கூடாது, விட்டுற அதே பிடிச்சிப்பாங்க சிலர். நீ சொன்னியே, நீ பண்ணியே, நீ செஞ்சியே, கிடையாது. அதாவது நம்ம மன்னிக்கிறதும் ஏற்றுக்கொள்றதும் மனதளவில் இருக்கணும், மனதளவில் இருக்கணும், மாம்சத்தின் அளவில் இருக்கக்கூடாது, மனதளவில் இருக்கணும். இதுக்கு ஒரு முன்னோடி தான் இயேசு. அப்படிப்பட்ட செயல் தான் தேவனுக்கு மகிமையா இருக்கணும்.
அப்போ கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது தேவனுக்கு மகிமையா இருக்குது. இன்னொரு வசனம் வாசிக்க தேவையில்ல. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. அங்க இயேசு சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன பண்ணேன்? தெரிந்து கொண்டேன். இப்போ உங்களையும் என்னையும் தேவன் குமாரன் மூலமா குமாரன் நம்மளை சூஸ் பண்ணாருன்னா we are the bestன்றதுனால இல்லை, நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம ரொம்ப உண்மையானவங்க, உத்தமமானவங்க அப்படின்னு சூஸ் பண்ணல. இவன் காலத்துக்கும் எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான்னு கூட அவரை நினைக்கல. ஏதோ ஒரு அன்பு. அததான் பவுல் சொல்றாரு, அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறணுமா. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு அறிந்தா நம்ம வல்லவர்களாக மாறணுமா. அப்ப அந்த அன்பு எப்படி இருக்கும்? அறிவு கட்டாத அன்பு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை மறுமையில தான் அந்த அன்பை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் போல. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த அலோன்ஸு, நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ப்ரைஸு, அந்த ரிவார்டு, அதெல்லாம் பார்க்கும்போது பா எவ்வளோ பெரிய அன்பு கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறாருப்பா, எவ்வளோ பெரிய அன்பு தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நாள் இருக்கும்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, தேவனுக்கு மகிமைன்னு சொல்லும் போது கிறிஸ்து தம்மை என்ன பண்ணாரா? ஏற்றுக்கொண்டார்னா கிறிஸ்துவனுடைய அந்த அகாப்பே அன்பு முழுக்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுனால தான் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. அதே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. தேவனுக்கு மகிமையாக ரெண்டாவது பார்க்கிற தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, கிறிஸ்துவினால் நமக்கு நீதியின் கனிகளை கொடுக்கிறார். நீதியின் கனிகள், கேரக்டர் சேஞ்ச் பண்றாரு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன், ரட்சிக்கப்பட்ட பின் மாற்றம் இருக்கா? கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா நமக்குள்ள மாற்றம் இருக்குது. என்ன மாற்றம்னா, என்ன ஆனாலும் சரி இயேசுவை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டோம்? விட்டு கொடுக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் ஆண்டவரை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனா, ஏதோ நம்ம குடும்பத்தை பற்றி பேசணுமே, நம்மளுக்கு என்ன ஆகுது? அப்படியே உள்ளே வலிக்குது. ஆமாம், இவரெல்லாம் பயங்கரமான ஆள் அவரு. ஆமாம், கோவமே வந்துடும். வரும், எல்லாருக்குமே வரும். ஆண்டவரை பற்றி பேசுகிறானே ஏன்னா இந்த மாற்றம் இருக்குது. நீதியின் கனிகளை நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். அப்போ நிறைய விஷயத்த நம்ம யோசிச்சு செய்கிறோம். டேஸ்ட் ஆனாலும் சரி, செய்கையானாலும் சரி, கிரியைகளானாலும் சரி, அதில் ஒரு நீதி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடுச்சு. அப்படி தப்பா செஞ்சுட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஒரு வருத்தம் வருது, ஒரு துக்கம் வருது. இதெல்லாம் தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து நமக்குள்ள கொடுத்த நீதியின் கனிகள். அப்போ ஒரு தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஒன்று வருது. ஐயோ நான் அப்படி செஞ்சுட்டேனே, ஐயோ நான் அப்படி பேசிட்டேனே, இப்படி நான் செஞ்சிருக்க கூடாது, நான் பேசியிருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவர் உங்களுக்குள்ள நீதியின் கனியை கொடுத்துட்டார். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை. இந்த சுவிசேஷத்தை கொடுக்குறாங்க பாருங்க. அதான் பாருங்க, சங்கீதம் 74 வாசிங்க. சங்கீதம் 74. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள், உம்முடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்கள். அதுதாங்க, தேவனுக்கு மகிமை உண்டாவது. ரட்சிப்பின் மேல பிரியப்படுறவங்க என்ன சொல்லுவாங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சொல்றோமா? என்ன பிரதர், இது எப்படி பிரதர் கிடைச்சது? தேவன் கிருபையா கிடைச்சது பிரதர். தேவன் கிருபையா கொடுத்தார் பிரதர். என்ன பிரதர், உடம்பு சரியில்லாம எப்படி அந்த தேவன் கிருபையா என்ன பண்ணாருங்க? நமக்கு ஜீவனை கொடுத்தார். அப்ப தேவனுடைய நாம மகிமைப்படுறது மேய்ப்பர்களுக்கு. அதை தான் அங்க சத்தியமா சொல்றாங்க. உன்னதத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு மகிமையும், ரெண்டாவது என்னதுங்க, பூமியிலே சமாதானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சமாதானத்துக்குள்ள இருக்கிறோம். அதனால சமாதானத்தினுடைய விலை நமக்கு தெரியல. சமாதானத்தினுடைய விலை இருக்கு, எல்லாத்துக்குமே ரேட் இருக்கு, ஒரு விலை கிரயம் இருக்குது. வசனம் அதான் சொல்லுது. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இப்போ நல்ல வசனம் தெளிவா சொல்லுது. நமக்கு சமாதானம் வரணும்னா ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஆக்கினை அனுபவிக்கணும். அப்போ சமாதானத்தினுடைய விலைக்கரையும் என்னதுங்க? தண்டனை.
ஏன்னா தேவன் ஆதாம படைக்கும் போது சமாதானத்தோட தான் படைச்சார். அவன் ஆண்டு கொள்ளுன்னு சொல்லிட்டு சகலத்தையும் கொடுத்தார். அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள வந்த உடனே அவனுக்குள்ள அந்த சமாதானம் போயிடுச்சு. இப்ப போன சமாதானத்தை தேவனுக்கு எதிரடையான அந்த பிழையை அவன் செஞ்சதுனால, அந்த பாவத்தை செஞ்சதுனால, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ மீறுதலின் பலன் பாவம், மரணம். இப்ப மீறுதலின் பலன் மரணம்னு சொல்லும் போது இப்ப அந்த மரணத்தை இயேசு என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டார். இதுதான் விலைக்கிரயம், ஆக்கினை. அந்த ஆக்கினையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்ப இயேசு அந்த விலையை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சிச்சுங்க? சமாதானம். இன்னைக்கு இந்த சமாதானத்தை குறித்து நம்ம கொஞ்சம் கூட அது அந்த உணர்வே இல்லை, உணர்வே இல்லை. எவ்வளோ பிரச்சனைங்க, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ துன்பம், எவ்வளோ துக்கம், எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ பாடுகள், இவைகளின் மத்தியிலும் நம்ம ஜீவனோடு கூட இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் சாதாரணமானது இல்லை. ஒவ்வொரு நாள் நம்ம எதிர்கொள்ற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய சமாதானத்தை கெட்டு ஒன்னெல்லாம் ஆக்குறது. ஆனா அவைகளின் மத்தியிலும் நம்ம ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சமாதானத்தின் விலைக்கிரயத்தை இயேசு எங்க கொடுத்தாருங்க? இந்த விலையை எங்க கொடுத்தாரு? சிலுவையில கொடுத்தாரு. அப்ப சிலுவையில கொடுத்தாரு அப்படின்னும் போது அவர் எப்படி கொடுத்தாரு? நம்ம சிலுவையின் காட்சி நமக்கு தெரியும், சிலுவையின் காட்சி நமக்கு தெரியும். அவர் அடிச்சாங்க, 3 ராணியில அவர் தொங்குனாரு. ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிக்கிறாரு? சமாதானத்தின் விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு. எப்படி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு பெரிய சாட்டை போட்டாங்க இங்க. நம்ம பார்க்கிறோம் சிலுவையில இயேசு கஷ்டப்பட்டாரு, அடிக்கப்பட்டாரு, உடைக்கப்பட்டாரு, அவர் வார்த்தைகள் எல்லாம் வந்ததுன்னு எல்லாம் பார்க்குறோம். ஆனா இவைகள் இல்லாம ஒரு விஷயம் இயேசுக்குள்ள இருந்திருக்குது. அது சந்தோஷம்னு பைபிள் சொல்லுது. அது என்னதான்? சந்தோஷம். சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார்னா அப்படி என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா வசனம் வாசிக்க தேவையில்ல, நான் சொல்லிடுறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகின்னு சொல்லிட்டு அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். நான் நினைக்கிறேன் சிலுவையில இயேசு தொங்கும் போது அந்த வேதனையில, அந்த வலியில நம்ம எல்லாருடைய முகம் அவர் முன்னாடி வந்திருக்கும் போல இருக்கு. என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, இவர் தேவனுடைய ராஜ்யத்துல வரணும், இவன் தேவனுடைய ராஜ்யத்துல வரணும், இவன் சமாதானமா இருக்கணும், இந்த பொல்லாத உலகத்துல சந்தோஷத்தோட சமாதானமா இருக்கணும்னு அந்த ஆக்கினையை இயேசு என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கிட்டாரு. சந்ததியை கண்டு. அப்போ அந்த வலி வேதனையில கூட இயேசு என்ன பண்ணிருக்கிறார்னா, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, பிதாவினுடைய சித்தத்துல இவங்கெல்லாம் அந்த ஐக்கியத்துல ஒன்னா என்ன பண்ணணும், வரணும்ன்றத அவர் பார்த்துருக்கிறார். அதனால தான் அவரால் அந்த வலி அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது? தாங்க முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, உன்னதத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு மகிமைன்னு சொல்லும் போது கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது தேவனுடைய மகிமை, கிறிஸ்து நமக்குள் நீதியின் கனியை உருவாக்குவது தேவனுடைய மகிமை. மாத்திரமல்ல, பூமியில சமாதானம்னு சொல்லும் போது சமாதானத்துக்குரிய ஆக்கினையை யார் எடுத்துக்கிட்டா? இயேசு எடுத்துக்கிட்டாரு. எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, சிலுவையின் பாடுகள்ல தமக்கு முன் வைத்த சந்ததியை நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மனுக்குலத்தை அங்க பார்த்ததாக பார்க்கிறோம். 3வது என்னங்க? மனுஷர் மேல் பிரியமும். அப்ப மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லும் போது சங்கீதம் 149:4, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். இப்போ கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார்னா அந்த ஜனம் யாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, அந்த ஜனம் யாரு? நம்ம தான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் என்ன பண்றாரா? பிரியம் வைக்கிறாரு. அதான் ரோமர் 1:2 கூட வாசிங்க பிரதர். ரோமர் 1:2. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும்
பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறார். இப்ப பவுல் ஒரு அட்ரஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவ பிரியர் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்ப இது யார் தான்? நம்ம தான். இப்ப தேவன் நம்ம மேல என்னவா இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. நம்ம தேவ பிரியரா இருக்கிறோமா? நம்ம தேவ பிரியரா இருக்கிறோமா? இந்த கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். தேவ பிரியருக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதான்னு பவுல் சொல்றாருன்னா, அந்த நாள்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க? தேவனுடைய பிரியர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால தான் தங்களுடைய வாழ்க்கையை அவங்க தேவனுக்காக ஒப்படைச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் மாதிரி அன்னைக்கு விசுவாசிகள் இருந்தாங்கன்னா சத்தியமா கிறிஸ்தவமே வந்திருக்காரு. எருசலேம்ல முடிஞ்சு போயிருக்கும். ஒரு சர்ச்சில் 4 பேர் 5 பேர் உட்காந்து இருந்திருப்பாங்க எருசலேம்ல. ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க வந்திருக்குன்னா தங்கள் ஜீவனையே பொருட்படுத்தாம அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? தேவ பிரியர்கள் தங்கள் ஜீவனை கொடுத்தாங்க. இப்போ தேவனுடைய பிரியத்தை அவங்க என்ன பண்ணாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் யோவான் 3:16 அவர் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்துல என்ன பண்ணாராம்? அன்பு கூர்ந்தாரு. இப்போ எவ்வளவு விஷயத்த கர்த்தர் அங்க சொல்றாருன்னா, குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு கெட்டு போகாம நித்திய ஜீவன் கிடைக்குது. கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னா இது எத்தனை பேர் ஏத்துக்கிறா? எத்தனை பேரால ஏத்துக்க முடியும்? ஊழியர்களே சொல்றாங்களே, ஊழியர்களால ஏத்துக்க முடியல. எப்பா இந்த ஆத்மாக்காக கிறிஸ்து ஜீவனை கொடுத்துட்டு அவரு பரலோக ராஜ்யத்துல நித்திய ஜீவனை கொடுக்க போறாருன்னா அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா தேவனுடைய அன்பு அதை வெளிப்படுத்தும். இவ்வளவாய் உலகத்துல என்ன பண்ணார்? அவரு அன்பு கூர்ந்தார் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவன் அந்த மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த 3 விஷயத்த யாருக்கு சொல்லிட்டாரு தேவன்? தூதர்கள் மூலமா மேய்ப்பர்களுக்கு சொல்லிட்டார். அப்படியே நமக்குள்ள வரும்போது கூட இந்த 3 விஷயமும் இந்த சுவிசேஷத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தேவன் பிரியமா இருக்கிறார்னா தேவனுக்கு எதெல்லாம் பிரியம்? வசனம் வாசிக்குவானா? வசனத்தை ஒன்னா நீங்க குறித்து கொள்ளுங்கள், நேரம் இல்ல. நீதிமொழிகள் 12:22 சொல்லுது, உண்மையாய் நடக்கிறவர்கள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். உண்மையாய் நடக்கிறவர் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். நீதிமொழிகள் 15:8 சொல்லுது, செம்மையானவர்களுடைய ஜபம் தேவனுக்கு பிரியமா. செம்மையானவருடைய ஜபம். இது இந்த செம்மையானவருடைய ஜபம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் இங்க செம்மையானவர்கள்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒருத்தர் ரொம்ப அருமையா இதுக்கு விளக்கம் கொடுத்தார். என்னன்னா, செம்மையானவன் அப்படின்றத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் எதுல லிங்க் பண்ணிடுவானா? ஜபத்துல. ஓனா எதுவுமே என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல, ஜபத்தோட லிங்க் பண்றது. அப்போ சின்ன விஷயமானாலும் சரி, பெரிய விஷயமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, மகிழ்ச்சி ஆனாலும் சரி, பாடுகள் ஆனாலும் சரி, எங்க லிங்க் பண்றது? ஜபத்துல. எல்லாவற்றையும் ஜபத்தோடு கூட செய்கிறவனா இருக்கிறான். அதே நீதிமொழிகள் 21:3 சொல்லுது, நீதி நியாயம் செய்கிறவன் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். நீதி நியாயம் செய்கிறவன் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நிதானிக்கணும். இந்த 3 சுவிசேஷத்தை மேய்ப்பர்கள் கையில கொடுத்தார். மேய்ப்பர்களுக்கு தேவன் கொடுத்தார். இன்னைக்கு சுவிசேஷம் என்கின்ற சத்திய வேதாகமத்திய கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதுல இருந்து எடுத்து நம்ம ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்ம உற்றார் உறவினருக்கு சொல்லணும். நம்மளால முடிந்தது எதுவானாலும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னால சொல்ல முடியலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ என்ன ஆயிடுச்சுங்க, சோஷியல் மீடியா வந்துருச்சு. ஒன்றுமே இல்லை, ஒரு வசனம் காலையில் ஜெபித்தா அந்த ஒரு வசனத்தை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. அந்த ஒரு வசனத்தை அனுப்புங்க. அட்லீஸ்ட் இயேசு கிறிஸ்து நிற்கும் போது எனக்காக என்னப்பா செஞ்ச அப்படின்னா அது சொல்றதுக்காக அது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆண்டவரை நான் டெய்லி என்ன பண்ணேன்? வசனம் அனுப்புனேன். ஆண்டவரை ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, ஏதாவது நமக்கு சொல்றதுக்கு இருக்கணும்ல. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கு மேய்ப்பர்களுக்கு பரலோகத்திலிருந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படியே மேய்ப்பர்களாகிய நமக்கும் தேவன் பரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களை, அவருடைய ஆழங்களை எல்லாம் சத்தியங்களாக பரிசுத்த வேதாகமாக கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு?
கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த 3 விஷயத்தை இந்த அந்த காஸ்பல, இந்த சுவிசேஷத்தை கேட்ட பிறகு மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கதான் நம்முடைய கேரக்டர் வருது. ஏன்னா அவங்க கேட்டு இந்த சுவிசேஷத்தை கேட்ட பிறகு என்ன நடந்துச்சா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். எப்படி கண்டாங்களா? எப்படி போனாங்களா? தீவிரமாய். இந்த தீவிரம் நமக்கு இருக்குதா? கொஞ்சம் நிதானிக்கணும். இந்த தீவிரம் நமக்கு இருக்குதா? கர்த்தருடைய காரியத்துல காலையில ஜெபிக்கிறதுல, இரவு நேரத்துல ஜெபிக்கிறதுல, குடும்ப ஜெபிக்கிறதுல இந்த தீவிரத்தை காட்டுறோமா? இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். மேய்ப்பர்கள் சத்தியம் கிடைச்ச உடனே போய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு தீவிரமா என்ன பண்ணாங்க? செயல்பட்டார்கள். எரேமியா 1:12 சொல்லுது, தீவிரன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன்னு சொல்றேன். அப்போ தீவிரம் எங்க காட்டணும்னா வசனத்துல காட்டணும், சத்தியத்துல காட்டணும். அப்போ அந்த சத்தியத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளோ சத்தியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நம்ம என்ன காட்டுறோம்? நம்ம எங்க காட்டுறோம்? இன்னைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உம்முடைய காரியத்துல நான் தீவிரமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு குடும்பமா இருக்கும் போது குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். குடும்ப ஜெபம் இல்லாத இடத்துல ரொம்ப கஷ்டம். தேவன் கிரியை செய்யறது ரொம்ப கஷ்டம். அல்லாமலும் 2 பேர் ஒருமனப்பட்டு இந்த பூமியில ஏதேனும் ஒரு காரியத்தை கேட்டா தேவன் என்ன பண்றாரா? கொடுக்குறாருன்னு இருக்குது. அது பொய் கிடையாது, அது உண்மை. என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய சூழ்நிலைகள்ல, ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில, பிரச்சனைகள் மத்தியில, பாடுகள் மத்தியில, துன்பங்கள் மத்தியில, துயரங்கள் மத்தியில ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். நானும் என் மனைவி என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். 2 பேரும் தான் ஜெபம் பண்ணுவோம். அப்போ 2 பேரும் கை கோத்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு யோசனை வந்தது, குடும்பமா ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும். ஒன்று ராத்திரியில, இன்னொன்று காலையில். இப்போ ராத்திரியில் உக்காந்துடுறாங்க, காலையில் உட்கார முடியல. 5 மணிக்கு ஏஞ்சா எல்லாம் பொத்துன்னு விழுறாங்க, ஏதோ கோமா ஸ்டேஜில் போன மாதிரி. எனக்கு நான் சொல்ல வல்லமாக வந்துடுச்சா, கை வச்சோடனே விழுறாங்களேன்ற மாதிரிலாம் வந்துடுச்சு. அப்புறமா என்ன பண்ணேன், டைமை மாற்றினேன். அதிகாலையில் ஏஞ்சிக்கிறது தான் கஷ்டம். சரி, எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கிறேன்? 6:30க்கு ஏஞ்சிக்கிறேன். வா ஜெபம் பண்ணுவோம். ஆரம்பத்தில் கத்திட்டு இருந்தேன், ஏஞ்சிக்க மாட்டேங்குதுங்க, இதுங்க பண்ண மாட்டேங்குதுங்க, இதுங்க இது ஏன் இப்படி இருக்குதுங்க, இது ஏன் இப்படி இருக்குது. எங்கள் வீட்டுக்காரமாக கத்துவாங்க, நானாக கத்துவேன். அதனால என்ன ஆகுதுன்னா மன உளைச்சல் வருது. 2 நீ எப்போ தான் ஏஞ்சிப்ப? உன்னால் 6:30 மணிக்கு ஏஞ்சிக்க முடியும், 7 மணிக்கு ஏஞ்சிக்க முடியும். வா ஜெபம் பண்ணுவோம். இப்போ 7 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம், 6:30 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம். காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக தான் இருக்குது. அதுக்கு டைம் வேல்யூவேஷன்லாம் இல்லை, வேலிடிட்டி பீரியட் கிடையாது. அது காலை தோறும் புதிதாக இருக்குது. 7 மணிக்கு உட்காந்து குடும்பமாக ஜெபம் பண்ணுறோம். ஒரே ஒரு ஜெபம் தான், நான் தான் பண்ணுவேன். 4 பேர், என்னையும் என் மனைவி 2 பிள்ளைங்களை ரத்தத்தில் ஒப்பு கொடுப்பேன், இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுப்பேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுப்பேன். அந்த நாளில் வரக்கூடிய சோதனைக்கும் வேதனைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லுவேன். அதன் பிரகாரம் போகும்போது கர்த்தர் குடும்பத்தை அவ்வளோ அற்புதமாக நடத்துகிறார், அவ்வளோ அதிசயமாக நடத்துகிறார். இன்றைக்கும் என்னால் சாட்சியாக சொல்ல முடியாது, ஒவ்வொரு காரியமும் அப்படி அற்புதமாக அடையாளமாக கர்த்தர் நடத்துகிறார். செஞ்சுப்பார். இந்த ஒரு மனம்ன்றது ரொம்ப முக்கியம். இங்கே தீவிரமாய் செயல்பட்டாருன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? தீவிரமாக ஜெபத்தை செயல்படுத்தினார். 2வது பார்த்தீங்கன்னா 16வது வசனம், தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இப்போ தீவிரமா போனது மாத்திரமல்ல, பிள்ளையை தேடி கண்டுபிடித்தார்கள். அதனால தான் முன்னாடி சொன்னேன், போற இடத்துல 4 தொழுவம் இருக்குது.
ஒரு தொழுவத்தை பார்த்து எப்பா இது நம்ம ஏதோ ஒரு பிரம்மையில பார்த்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு பேக்வேர்ட் ஆயில்ல. 4 தொழுவத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்த்துதான் சரித்திரம் சொல்லுது. அப்போ அவர்கள் தேடி கண்டுபிடித்து என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை பார்த்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை உணரணும். ஏன்னா ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்டடையத்தக்க சமயத்துல என்ன பண்ணுமா, தேடணும். அவர் சமீபமா இருக்கும்போது என்ன பண்ணா, கூப்பிடு. இப்ப நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. இவர்கள் பிள்ளையை தேடி என்ன பண்ணாங்க, கண்டார்கள். இன்னைக்கு இயேசு எங்க இருக்கிறார்னு ஒரு கேள்வி கேட்டார், என்ன பதில் சொல்லுவார்? இயேசு எங்க இருக்கிறார் அப்படின்னா என்ன பதில் சொல்லுவார்? என்ன என்று இயேசு எங்க இருக்கிறார்? பரலோகத்துல இருக்கிறார். கலாத்தியர் 4:6. இந்த வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க. எபேசியர் 4:6, கலாத்தியர் 4:6. ரொம்ப ஈஸியா மனப்பாடம் வச்சுக்கணும். எபேசியர் 4:6 தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குது. கலாத்தியர் 4:6 குமாரனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குது. அப்போ அவருடைய வல்லமை, கிறிஸ்துவுக்குரிய வல்லமை இப்ப எங்க இருக்குது, நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம தேடணும். கண்டடையத்தக்க சமயத்துல என்ன பண்ணு, தேடு. அவர் சமீபமா இருக்கும்போது கூப்பிடு. பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, இந்த காரியத்தை எப்படி செய்ய முடியல, என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா, படிக்கிறது புரியலையா, இல்லை வேற ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுறீங்களா, பெற்றோர்கள்கிட்ட சொல்ல முடியாது, சபையில சொல்ல முடியாது, வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, உனக்குள்ள இருக்கிறவர்கிட்ட சொல்ல முடியும். அவர் உனக்குள்ள சமீபமா இருக்கிறார். சமீபமா இருக்கையில் அவர் என்ன பண்ண, கூப்பிடு. செஞ்சு பாருங்க. வாலிப பிள்ளைங்க இந்த வயசுல இந்த காரியத்தை செஞ்சு பாருங்க. உங்க எதிர்காலத்தை கர்த்தர் பிரைட்டா வைப்பார். நீங்க நினைக்கிறதுக்கு மேல கர்த்தர் பெஸ்டா கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். அப்போ அங்க அதான் நடக்குது. பிள்ளையை தேடி கண்டுபிடித்தார்கள். மாத்திரமில்ல, கடைசியா பார்க்கிறோம் 17வது வசனம் வாசிங்க. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இதுதாங்க, பிள்ளைய போய் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டதோட விட்டு இல்ல, அந்த பிள்ளையை குறித்து தான், இயேசுவை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க, பிரசித்தம் படுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நிதானிக்கணும். ஏன்னா 18-19 வாசிங்களேன். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதியை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். இப்ப நல்லா கவனிங்க. இப்போ மேய்ப்பர்கள் பிரசித்தி படுத்துறாங்க. பிரசித்தி படுத்தின உடனே 2 விஷயம் நடக்குதாங்க. ஒண்ணு, ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சா, ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க சொல்றதை கேட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆச்சரியமாயிடுச்சு. மரியாதை என்ன பண்ணாங்களாம், இருதயத்துல வச்சு சிந்தனை பண்ணினாங்களாம். அப்ப என்ன சொல்லி இருப்பாங்க? நான் முன்னாடியே சொன்னேன், மேய்ப்பர்கள் ஊருக்குள்ள வந்தா என்ன சொல்லணும், நற்செய்தி சொல்லணும். என்ன நற்செய்தினா, மோஸ்ட்லி மேய்ப்பர்கள் உள்ள வந்தாங்கன்னா, ஊருக்குள்ள வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப அவங்க மந்தையை வச்சிருக்கிறாங்க. தேவனுக்கு ஆடுகள் என்ன பண்ணுவாங்க, பலியிடுவாங்க. தேவனுக்கு பலி செலுத்துற அந்த ஆடு ஃபர்ஸ்ட் பார்னா இருக்கணும், தலையீற்றா இருக்கணும், முதல்ல பிறந்ததா இருக்கணும். இப்போ முதல்ல பிறந்த ஆடுன்னு யாருக்கு தான் தெரியும், மேய்ப்பனுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு மனிதனுடைய பாவத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் தலையீற்று ஆடை கண்டுபிடிச்சு சொல்றவன் தான் மேய்ப்பன். இப்ப அவன் ஊருக்குள்ள வந்தான்னா ஜனங்க அவனை பார்த்தோன்னே பிடிச்சிப்பாங்க, ஏதோ தலையீற்று ஒன்று என்ன பண்ணிருக்குது, பிறந்திருக்குது. முதல்ல அவனை பிடிச்சிப்பாங்க, டே அந்த ஆடு எனக்கு வேணும், அந்த ஆடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிப்பாங்க. இதுதான் நடக்கும். அவன் ஊருக்குள்ள வந்தாலே நற்செய்தி சொன்னான். இப்போ அவன் வேற ஒரு நற்செய்தி சொல்றான். இப்போ அவன் சொல்ற நற்செய்தி வேற. ஆடை பத்தி பேசல, இயேசுவை பத்தி பேசுறான். இவ்வளவு தூதர்கள் அறிவித்த இந்த 3 காரியத்தை பத்தி பேசுறான். இப்ப இந்த சுவிசேஷத்தை சொன்ன உடனே ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா ஆடை தேவனுக்கு பலியா கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தா இங்க குழந்தை ஒண்ணு பலியா இருக்குதுன்னு சொல்றாங்க, அது மெஸ்ஸியான்னு சொல்றாங்களே, ஆச்சரியமாயி போச்சு. மரியாதைய இருதயத்துல வச்சு சிந்தனை பண்ணாங்கன்னா, தூதுவன் என்ன சொன்னாரு,
அது வாசிங்க. லூக்கா 1:32 வாசிங்களேன். 1:32. அவர் பெரியவராய் இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி இருக்குது மரியாளுக்கு? அவர் பெரியவராக இருப்பார், அவர் ராஜாவா இருப்பார், தாவீதின் சிங்காசனம் அவருக்கு வரும். இந்த செய்தி தான் மரியாள் கேட்டாங்க. இப்போ பிறந்திருக்கிற குழந்தைய மரியாள் எப்படி பார்த்தாங்க? ஒரு ராஜகுமாரன் நம்மளுக்கு பிறந்திருக்கிறாரு, அவர் ஆளுகை செய்ய போறாரு இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ மேய்ப்பர்கள் வந்து சொல்றாங்க, இது தேவனுக்குரிய பலி, உலகத்தின் பாவத்துக்காக செலுத்தப்படுகிற தேவனுக்குரிய பலி அப்படின்னு சொன்ன உடனே இருதயத்தில் என்ன பண்ணாங்களாம்? என்னப்பா தூதன் வந்து முதல்ல எப்படி சொன்னா, இப்போ ரெண்டாவது தூதர் கூட்டமே வந்து என்ன சொல்லியிருக்குது? தேவன் உலகத்தின் பாவத்தை இந்த குழந்தை என்ன பண்ண போகுது? தேவனுக்கு உகந்த பலியாக எடுப்போகுதுன்னு சொல்லும் போது இருதயத்தில் வச்சு அவ சிந்தனை பண்ணலாம். இப்போ எவ்வளோ கிளியர் பிக்சர் கிடைக்குது பாருங்க. அப்போ இந்த ஒரு காரியத்தை, இவ்வளோ பெரிய விஷயத்த யார் சொன்னான்னா மேய்ப்பர்கள் சொன்னாங்க. அப்போ தேவன் பாருங்க மேய்ப்பர்களை சூஸ் பண்ணாரு. ரெண்டாவது அவங்களுக்கு வார்த்தையை கொடுத்தாரு, அவங்களுடைய நிலைமையை அறிஞ்சு தான் கொடுத்தாரு. அவங்க அந்த வார்த்தையை பெற்ற பிறகு, அந்த சத்தியத்தை பெற்ற பிறகு, அந்த நற்செய்தியை பெற்ற பிறகு தீவிரமாக போய் பார்த்தாங்க, பணிந்து கொண்டாங்க. மாத்திரமல்ல அந்த பிள்ளையை குறித்து பிரசித்திப்படுத்தினாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மேய்ப்பர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். நாம தீவிரமாக செயல்படுறோமா? நம்ம கிறிஸ்துவை காண்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த இயேசுவை பிரசித்திப்படுத்துகிறோமா? கிறிஸ்மஸ் வருஷம் வருஷம் வருது, எல்லாம் நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுக்கிச்சு ஒரு 4-5 மணிக்கு பேய் எப்போ விட்டோம்னா முடிஞ்சு போச்சு கிறிஸ்மஸ். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் அப்படி இருக்கக்கூடாது. இதை உணரணும். கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தாருன்னா அது எந்த நாளும் அது நமக்கு வேண்டாம். ஆனால் கர்த்தர் இந்த பூமியில் வந்தார். இந்த பூமியில் வந்திருக்கிறாருன்னா உங்களையும் என்னையும் மேய்ப்பராக மாற்றுவதற்காக. புரியுதுங்களா? இந்த காரியத்தை நம்ம இன்னும் உள்ள வச்சு நம்ம தியானித்து கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.